ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎம் ஸ்பைசஸ். ஏடிஎம் ஸ்பைசஸில் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்பைசஸ் சாம்பார் பொடியை வச்சு ஒரு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இந்த ஒரு பொடி இருந்தாவே போதுங்க, உங்களோட சாம்பாரோட ருசி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் குட்டீஸுங்களோ அல்லது பெரியவங்களோ இந்த சாம்பார் வந்து ருசியே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இதோட ருசி அந்த அளவுக்கு தரமாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சுவையும் உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஆயில் சூடானதும் வெங்காயம் தேவையான அளவு நம்ம சாம்பாருக்கு எந்த குவான்டிட்டி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதற்கு தேவையான அளவு வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதோட தக்காளி ஒரு தக்காளி அல்லது 2 தக்காளி போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. வதக்கி விட்டுட்டு நம்மளோட வெஜிடபிள்ஸு நான் இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நம்ம பருப்பு வேக வச்சு வைக்கிற சாம்பாருக்கு எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதோட தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்மளோட ஏடிஎம் ஸ்பைசஸோட சாம்பார் பொடிங்க. அந்த சாம்பார் பொடியே பாருங்கள் 1.5 ஸ்பூன் தாங்க. ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு தான் வைக்கிறேன். அந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான். அதில் 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நான் வீட்டில் வந்து ஏர்டைட் பாக்ஸில் தாங்க சாம்பார் பொடியிலேருந்து எல்லா ஸ்பைசஸ் பவுடர் மசாலா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அந்த அரோமாஸ் எல்லாமே லீக் ஆகாமல் அந்த அரோமாஸ் அப்படியே நமக்கு சேவ் ஆகுங்க. நீங்களும் அதே மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து இந்த கவரோடு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே நமக்கு அந்த குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருப்போம். அந்த பருப்பு வந்து நல்லா மேஷ் பண்ணி இப்போ இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி கொடுத்துக்கலாங்க. கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். ஏடிஎம் ஸ்பைசஸ் மசாலாவில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம்மேட் மசாலா. நம்ம மசாலா ட்ரை பண்ணி பார்த்தோங்க. அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்ல ஃபீட்பேக்காக கொடுத்துட்ருக்குறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏடிஎம் ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே குறைந்த விலையில் தாங்க கொடுத்துட்ருக்குறோம். இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் பின்னாடியே அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை கூட செக் பண்ணி பாருங்கள். அதர் பிராண்ட்லேருந்து நம்மளோட பிராண்டு மசாலா எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மளோட பிராண்டிங் மசாலா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்மளோட மசாலா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம மசாலா தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கிங்க. சாம்பார் நல்லா கொதித்ததும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆஃப் பாயில் ஆனதும் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணி நல்லா ஒன்ஸ் ஒரு கொதி விட்டுடலாங்க. கொதி விட்டுட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு வடகம் போட்டு நல்லா தாளித்து இறக்கணும் அப்படின்னா அதோட வாசனையை வீடே ஃபுல்லாக சுற்றி வளைக்கிங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஏடிஎம் ஸ்பைசஸோட சாம்பார் பவுடரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன் இதோட ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சாம்பாரோட கலர் பார்க்கும்போதே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து தூண்டுங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பாரோட கலரும் டெக்ஸ்சரும் இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டினியூவாக நம்மளோட வீடியோ ஷூட் பண்ணி போட முடியலைங்க சம் சுச்சுவேஷன்ஸ்னால. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது, பேக் பண்ணுறது, கொரியர் பண்ணுறது அது எல்லாமே என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியலைங்க. ஏன்னா நான் மட்டும்தான் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுனால என்னால் கண்டினியூவாக அதை வீடியோ ஷூட் பண்ண முடியலைங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணாதனால நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். இது எந்த ஒரு ஸ்கேமோ எதுவுமே இல்லைங்க. நம்மளோட மசாலா நீங்கள் நம்பி வாங்கலாங்க. வாங்கி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விலாகில் மீட் பண்ணுவோங்க. தேங்க்யூ டு ஆல். நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே ஷோ பண்ணியிருக்கிறேங்க. அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட கம்பேர் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொரு பொடி ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரைஸ் லிஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.